ஹாய். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? சூப்பர் சூப்பர் சூப்பர். இது பாருங்க, இதுதான் பல்லாங்குழி. இது என்னோட தங்கச்சி நாகர்கோவில் இருக்காங்க, அவங்க வாங்கி கிஃப்ட் பண்ணது. நம்ம வந்து எப்பவுமே என் குழந்தைகளுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோனு, மொபைல் கேமிங்கு அப்படி இப்படி கொடுக்குறோம் இல்லைங்க. அப்பப்போ இந்த மாதிரி நம்மளுடைய விளையாட்டுக்களையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது வந்து ஒரு இதுதாங்க, மனக்கணக்கு, ஒரு மூளை அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விளையாட்டு தான். எல்லாத்துலேயும் எவ்வளோ போடுறோம், அந்த 3 வந்தால் எடுக்கணும், 4 போட்டோம்னா எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம காலத்துலலாம் இது விளையாடுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் எங்கே வாங்கி கொடுத்தாங்கங்க? நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஸ்கூலில் வீட்லையெல்லாம் பார்த்திங்கன்னா தரையில் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டு வச்சுருந்து அதில் விளையாடுவாங்க. அவங்க பாட்டி வந்து கொஞ்சம் புளி வாங்கிட்டு வந்து புளியை வந்து கொட்டை எடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே சரி பிள்ளைங்க விளையாட்டுன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டோம். எப்பவுமே ஃபோனுன்ட்டே இருக்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி சில இது பண்ணணும். ஹாய் ஜபா, எவ்வளோ ஜெயிச்சிங்க இது வரைக்கும்? ஹாய் ஷீபா, நீங்கள் எவ்வளோ ஜெயிச்சிங்க? ஓ, 2 ஈக்குவலாக தான் போயிட்டுருக்கும் போல் இருக்குது. எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுங்க. ஓகே, யார் ஒரு நிமிஷம், யார் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்க போகிறது? ஜபாவா ஷீபாவா? ஓகே, அப்போ ஜபாவை ஃபோக்கஸ் பண்ணுவோம். சொல்லுங்கள் ஜபா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி 7 குழி இருக்குங்க. சில பேர் வந்துட்டு எல்லா குழியிலயும் போட்டு விளையாடுவாங்க. ஓகே, குழி நாங்க வந்து விளையாடுறது எப்படின்னா நடுக்குழி மட்டும் அந்த தாசி எடுப்பாங்கல்ல, ஆமாங்க, அந்த மாதிரி விளையாட்டு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 5 காயா பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் குழியில இருந்து ஒரு காயா போட்டே வந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி 3 காய் இருந்துச்சுன்னா அது பசு. அந்த பசு வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கலாம் நம்மளே. ஓகே, ஆசில அது இல்ல போடு. ஏய் இரு சொல்லி பாருங்க, ஷீபா வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்காங்க. ஷீபா மூணெல்லாம் எடுக்க கூடாது, எடுக்கறா. ஓ, இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? பழகிக்கிட்டீங்களா நீங்களே? வா, நானே, எங்க அம்மா, எங்க அப்பா, மெர்லின், ஜபா, நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மேல மொட்டை மாடியில எழுதி விளையாடுவோம். எங்க அம்மா கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. உங்கள் பாட்டி ஒன்றும் சொல்லி கொடுக்கலையா? எங்க பாட்டி நல்லா விளையாடுவாங்க. சரி விளையாடு. எந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேம்? பரமபதம். ஓ சூப்பருங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கொரோனா பீரியட்லலாம் அதெல்லாம் இருந்துச்சுங்க. செஸ்ஸு வாங்கி கொடுத்துருந்தோம், பரமபதம் வாங்கி கொடுத்துருந்தோம், தாயத்துக்கு தாயக்கட்டை வாங்கி கொடுத்துருந்தோம். இந்த கொரோனா சமயத்தில் என்ன வேலைங்க, சாப்பாட்டாக்கி சாப்பிட்டு போட்டு எவ்வளோ நேரம் படுத்துருக்கிறது. மாடியில் போய் உக்காந்துட்டு ஒரே தாயந்தான். அப்போ சில பல இதை சொல்லி கொடுத்தேன். 2 பேரும் செஸ்ஸு சூப்பராக விளையாடுவாங்கங்க. இப்போ அந்த செஸ் போர்டு எங்கே கிடக்குதுன்னு தான் தெரியலைங்க, அந்த அளவுக்கு சூப்பராக விளையாடுவாங்க. இதில் யார் வின் பண்ணுவா? போன ஆட்டம் முடிஞ்சிச்சா? இது செகண்ட் ரவுண்டா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்போ ஜபா போன ஆட்டம் தோத்துட்டாங்களா? ஓகே. ஓ சரி, ஜபா வந்து ஷீபாக்காக விட்டு கொடுத்துட்டீங்க, கரெக்டா? ஜபா ஓ, அப்போ ஷீபா சூப்பர் பிளேயர் தான் போல. யார் யாரை கேட்குறீங்க? ஓ, நேச்சுரல் விளாக்ஸ் வான்மதி. இது நீங்கள் விளையாண்டுருக்கீங்களா? உங்கள் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விளையாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சில கேமிங்கு விளையாட்டு இதெல்லாம் கூட நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். சில பிள்ளைங்களுக்கெல்லாம் அது தெரியறது இல்லைங்க. இப்போ லூடோ வந்து தாயங்கிறது லூடோ கேம் வழியாக லூடோங்கிற பேரில் எல்லா குழந்தைகளுக்கும் தெரியுது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியறது இல்லைங்க. இது அப்புறம் நம்ம அந்த இதெல்லாம் விளையாடுவோம் பார்த்துங்க, தாயம் உருட்டி விளையாடுறது, ஸ்கிப்பிங்கு, ஓடி பிடிச்சி விளையாடுறது, மரந்தொட்டி விளையாடுறது, இந்த மாதிரி நம்மளோட 90s 80s எல்லாம், சாரிங்க வாய் கொளருது, சாரி, 90s 80sலலாம் நிறைய கேமிங் இருந்ததுங்க. நல்ல ஒரு உடற்பயிற்சி, ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருந்தது. மரந்தொட்டு விளையாடுறது, மரமேறி கொம்பேறி அப்படின்னு நிறைய ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விளையாட்டுகள் இருக்கும். பாருங்கள், ஜபா அப்படியே பல்காக ஆடுறாங்கங்க. இதுக்கு பேர் தொடச்சி எடுக்கிறதுங்க. அவங்க கொண்டு வர்றது கரெக்டாக எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்த பக்கத்துக்குள்ளேயே தொடச்சி எடுக்கிறது. இங்கே ஜபா தொடச்சி எடுங்க பார்ப்போம். ஐயோ,
பல்க்கு சூப்பர் 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 ஜபா. வெயில் ஓகே பாய் சொல்லுங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே பாய். பை ஃப்ரெண்ட்ஸ்.